ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். அவங்க இப்போ கீழே விழுந்துட்டாங்க. இப்போ அவங்கள தான் பார்க்க போகிறோம். நேற்று விழுந்துட்டாங்க, நல்ல அடி பாருங்கள், எப்படி அடி விழுந்துருக்குன்னு பாருங்கள். அவங்களுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம். இந்த பேஸ்ட்டு எப்படின்னா, டென்டோடா க்ரீம் வந்து 4 வகையான பயன்படுத்தலாம். ஒன்று பல்வலி, பல் கூச்சம், வாய் துர்நாற்றம் வகைப்படும். 2 நம்ம தலைவலிக்கு ஜலதோஷம் மாதிரி இருந்தால் வெந்நில போட்டு சுடுதண்ணில் போட்டு பேஸ்ட்டை போட்டு போர்வையை போட்டு ஆவி பிடிச்சிக்கிடலாம். 3 நம்ம சாப்பாடு ஜீரணம் ஆகலைன்னா சுடுதண்ணில் போட்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம ஆற்றி குடிச்சிக்கிடலாம். 4வது வகை எப்படின்னா, நம்ம கீழே அடிபட்டுட்டு விழுந்துட்டோம், சமையல் பண்ணும்போது நம்ம கைகள் எண்ணெய் தெரிச்சிட்டுனா இது 4வது வகை. இது பயன்படுத்தலாம். டென்டோடா க்ரீம் 4 வகையான விதமான பயன்படுத்தலாம். டென்டோடா க்ரீமில் என்ன சேர்ந்துருக்குன்னா, கிராம்பு, ஏலக்காய், கற்பூரம், அதிமதுரம் போன்ற பல ஆயுர்வேத பொருட்கள் இதில் சேர்ந்துருக்கு. இதை எப்படி பயன்படுத்தலாம் நீங்கள் பாருங்கள், லைவாகவே நீங்கள் பார்க்கலாம். இது எப்படி அப்ளை பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு லைவாகவே நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், உங்கள் காலில் நல்லா அடிபட்டிருக்கு. உங்கள் காலில் நல்லா ரெட்டை கட்டு கூட இப்படி இருக்குது பாருங்கள். இந்த சைட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்க்கவே நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்குது. இந்த சைடு லைட்டாக காமிங்க மேடம். நீங்கள் இங்கே பாருங்கள், ரெட்டை கட்டு அப்படி இருக்குது பாருங்கள். இந்த சைடு பாருங்கள். இப்போ எப்படி போகிறோன்னு இங்கே பாருங்கள். நீங்கள் நல்லா அடிபட்டுருக்குண்ணா மேடம். உங்களுக்கு இது போட்டால் உங்களுக்கு நல்லா சரியாயிடும். ரத்தக்கிட்டே இழுத்துருமா? ஆமாம், 3 டேஸ்க்குள்ளே பாருங்கள் கால் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்களே. கொஞ்சம் இந்த இடத்துல பாருங்கள், பெருவரெல்லாம் ரொம்ப ரத்த கட்டி போய் வீங்கி போய் இருக்குது. அது மேலடி போடணும். அப்படி இந்த சைடும் பாருங்கள், ரெட்டை கட்டு அப்படி இருக்குது. இது இந்த சைடும் 3 டேஸ்க்குள்ளே நல்லா